ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி பற்றி தான் இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னோம். செயின் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செயின் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 ரிங்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ரிங் வந்து ஒரு 200 கேஜி கெப்பாசிட்டி இருக்குது, அதனால் தூக்க முடியும். செகண்ட் ரிங் வந்து ஒரு 100 கேஜி கெப்பாசிட்டி இருக்குது. தேர்ட் ரிங் வந்து ஒரு 10 கேஜி இருக்குது. ஃபோர்த் ரிங் வந்து ஒரு 5 கேஜி இருக்குது. மொத்தம் 4 ரிங்கு. இந்த 4 ரிங்கும் இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஒரு செயினாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 200, ரெண்டாவது 100, மூணாவது 10, நாலாவது 5. இப்போ இந்த செயின் நம்மளுக்கு கிடைச்ச செயினை வச்சு எக்ஸாம்பிள் ஒரு வெயிட்டை நம்ம தூக்கலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிலோ தூக்கலாம் அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டையும் கேட்டு பாருங்கள். ஸோ நார்மலான ஆன்சர்ஸ் என்ன வரும்னா 200 கேஜி அப்படின்னு வரும். ஏன்னா அதுதான் ஹையஸ்ட்டு பவர் ஆஃப் த ஸ்ட்ரென்த்து. ஸோ தாராளமாக 200 கேஜி தூக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கேஜி. பிகாஸ் அதுதான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நிறைய பேர் சொன்னது என்னென்னா, வீக்கஸ்ட் ரிங் தான் வந்து அந்த செயினோட கெப்பாசிட்டியே. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 கிலோவுக்கு மேலே நீங்கள் 6 கிலோ தூக்குறீங்க அந்த செயினை வச்சு அப்படின்னா, அந்த 5 கிலோ ரிங் வந்து கட் ஆகிடும். அதனோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எல்லா எம்ப்ளாயீஸுமே கெப்பாசிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து ஃபுல் கெப்பாசிட்டியாக ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாதி பேர் வந்து 200 கிலோ கெப்பாசிட்டி, பாதி பேர் 100 கிலோ, மீதி பேர் வந்து ஒரு 10 கிலோ, மீதி பேர் 5 கிலோ அப்படி இருந்தாங்கன்னா, ஓவராலாக உங்கள் கம்பெனியோட க்ரோத் பார்த்திங்கன்னா அந்த 5 கிலோ கெப்பாசிட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் எம்பவரிங் எல்லா ஸ்டாஃபையும் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு. ஸோ இதை தான் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் அடிக்கடி பேசுவோம், அடிக்கடி செஞ்சுட்டும் இருக்கோம். தேங்க்யூ.